வணக்கம். இன்னைக்கு நம்ம தீவிர மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். தீவிர மனநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமுனை கோளாறு, அதாவது பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர், ஸ்கிசோஃபீனியா அதாவது மனச்சிதைவு நோய், சிவியர் டிப்ரெஷன் அதாவது தீவிரமான மனச்சோர்வு நோய் போன்ற தீவிரமான மனநோய்களை தான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான தீவிரமான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்படுறாங்க. உதாரணத்திற்கு அவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுது, அவர்களுடைய வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுகிறது, அவர்கள் மற்றவர்களோடு பழகும் திறனில் தொய்வு அடைகிறாங்க. இதனால் அவர்கள் தனிமைப்பட்டு சமூகத்தில் சுயமாக இயங்கக்கூடிய நிலை இல்லாமல் அவர்கள் மற்றவர்களை சார்ந்தே இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர்கள் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைத்து நிரந்தரமாக வாழ முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்கள் தனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அதாவது ஒரு பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த உடனே சமூகத்தில் ஒரு அழுத்தம் ஏற்படுது. அதாவது ஏன் கல்யாணம் பண்ணலை, ஏன் தாமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கான கடமையை கேள்விக்குறியாக்கிட்டே இருக்காங்க. அதனால் பல கேள்விகளுக்கும் பல சொற்களுக்கும் ஆளாகிற நிலைமை ஏற்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் பெற்றோர்கள் மருத்துவர்களை அணுகி இந்த மாதிரியான தீவிரமான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்குமா, அப்படி நடக்கிறதா இருந்தால் எப்போ பண்ணலாம், அவர்களால் சுயமாக திருமணத்துக்கு பின்பு அவர்களால் இயங்க முடியுமா அப்படின்ற பல கேள்விகளை எங்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றின ஆய்வுகள் பல நடந்திருக்கு. அதாவது பல திடுக்கிடும் தகவல்கள்னு கூட சொல்லலாம். பெற்றோர்களிடம் நடத்திய ஆய்வில் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்கள் தங்களுடைய குழந்தைகள் தீவிரமான மனநோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களால் முற்றிலுமாக ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல முடியும், அவர்களால் சுயமாக இயங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திருமணம் செய்து வைத்தால் அவர்களுக்கு இந்த தீவிரமான மனநோய் முற்றிலுமாக குணமடையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் ஒரு பொதுவான கருத்தாக பெற்றோர்களிடம் அமைகிறது. உண்மை நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால் இதை பற்றிய புரிதல் பெற்றோர்களுக்கும் இருக்க வேணும். அதுவும் இல்லாமல் மனநிலையால் பாதிக்கப்பட்டவர்களை ட்ரீட் பண்ணக்கூடிய சமூக பணியாளர்கள், கவுன்சிலர்ஸ், அப்புறம் மருத்துவர்களுக்கும் இதை பற்றின விழிப்புணர்வு வேணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. தீவிரமான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான துணையை தேர்ந்தெடுப்பதில் பெரிய சவாலாக இருக்குது. ஒரு மற்றவர்களோட பழகி தனக்கான துணையை தானே தேர்ந்தெடுப்பதிலையும் பிரச்சனை வருது. அதே மாதிரி பெற்றோர்கள் வரன் பார்த்து தகுந்த ஒரு வரனை தன்னோட பிள்ளைகளுக்காக தேர்ந்தெடுப்பதிலையும் பெரிய சிக்கல்கள் இருக்குது. குறிப்பாக மனநிலையால் பாதிக்கப்பட்டவர்களை ஏதோ ஒரு காரணத்தினால ஒதுக்கினாலோ இல்லை வேண்டான்னு பெண் வீட்டார்கள் மறுத்தாலோ அவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பயந்தே மனநிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு எந்த திருமணமும் வேண்டாம், என்னை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெற்றோர்கள்ட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுது. பொதுவாகவே மேலை நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியா, சீனா போன்ற கிழக்கத்திய நாடுகளில் பார்த்திங்கன்னா தீவிரமான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எளிமையாக ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தனக்கான திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடிவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஆய்வில் பார்த்திங்கன்னா முதன்முறையாக மனச்சிதைவு நோயில் பாதிக்கப்பட்டவர்களை கிட்டத்தட்ட 76 பேரை 10 வருடங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி ரிசர்ச் பண்ணதில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 70% மக்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதாக ஆய்வுகள் கூறுகிறது. அப்போ ஆய்வுப்படியே பார்த்திங்கன்னா மனச்சிதைவு நோய், இருமுனை கோளாறு மற்றும் இதர தீவிர மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான திருமண வாழ்வை எளிமையாக அமைத்து கொள்ள முடிகிறது அப்படின்றது தான் ஆய்வுகள் கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களை விட பெண்கள் ஒரு எளிமையான திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடிகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் பெரும்பாலான நேரங்களில் ஒரு குடும்ப தலைவனாகவும்
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் அவங்க இருக்காங்க. அதனால் இந்த சமூகம் மட்டும் இல்லை, குடும்பமும் வந்து அவர்கள் மேலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு வைக்குது. இந்த மாதிரி வந்து வேலைக்கு போகணும், பொருள் ஈட்டணும், வீட்டுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்ற போன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால ஆண்களை விட பெண்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்வு என்பது எளிமையாக அமைந்து வருகிறது. திருமணத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் வந்து பெண் வீட்டாரோ இல்லை மாப்பிள்ளை வீட்டாரோ இதை பற்றி வந்து சம்பந்தம் வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, சொன்னால் இந்த திருமணம் நடக்குமா, இது எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது என்று ஒரு பெரிய குழப்பத்திலே இருக்காங்க. ஒரு ஆராய்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட வந்து வெறும் 20% மக்கள் தான் வந்து முழுமையாக அந்த வந்து சம்பந்த வீட்டில் வந்து என்ன நடந்தது, எப்படிப்பட்ட தீவிரமான மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு உண்மை நிலையை சொல்லி திருமணம் செய்கிறாங்க. மீதம் உள்ள 80% மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்னதாக தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உண்மையான நிலையை மறைத்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து தலைவலி இருக்குது, அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, ஒரு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம், வேலையில் பலுவாக இருந்தது, அதுக்காக வந்து கவுன்சிலரை பார்த்து மெடிசன் சாப்பிட்றாங்க, இப்போ சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைத்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை வருது. அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு பின்பு இது எங்கே வெளியில் அந்த சம்பந்த வீட்டில் தெரிந்து விட போகிறதோ என்று மாத்திரைகளை கூட சரிவர எடுக்காமல் விட்டுடுறாங்க. அதனால் திருமணத்துக்கு பின்பு சில மாதங்கள்லேயே அவர்களுக்கு வந்து மனநோயோட அறிகுறிகள் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனநோய் வந்து குணமடைந்து சில நேரங்களில் அறிகுறிகள்லாம் நல்ல கட்டுப்பாடோடு இருக்கும் பொழுது அவர்கள் திருமணம் செய்து கொண்டு பின்பு திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் மருந்துகளை விடுவதனால அவர்களுடைய அறிகுறிகள் மீண்டும் ஏற்பட்டு திருமண வாழ்க்கையை முறிந்து போடக்கூடிய நிலைமை கூட ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தீவிர மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண வாழ்வில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு மனமுறிவு, அதுக்கப்புறம் செப்பரேஷன், டிவோர்ஸ்ன்னு போன்ற பல சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தாம்பத்திய உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். தீவிரமான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாகவே வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடுகள் குறைவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய எடுத்துக்கொள்கின்ற மாத்திரைகளுடைய பக்க விளைவுகளால் கூட அவர்களை விரைப்புத்தன்மை கோளாறு, அதுக்கப்புறம் அவர்களோட ஆர்கசம் என்று சொல்லக்கூடிய உச்சக்கட்டம் அடையக்கூடிய நிலையில் ஏற்படுற தாமதம் போன்ற பல்வேறு காரணங்களால் அவர்கள் முழு ஈடுபாட்டோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத நிலையில் அவங்க இருக்காங்க. இதனால் அவர்கள் மன உளைச்சல் ஏற்பட்டு மனமுறிவு கூட வழிவகை செய்கிறது. இது ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பெண்கள் மனநிலையால் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அவங்களுக்கும் அந்த மனநிலை பாதிப்புனால் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்வு பெரிதாக பாதிப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் மனநிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தீவிரமான மனநிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு பிடித்த வரன்களை தான் முழு சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. பெரும்பாலான நேரத்தில் தனக்கு பிடிக்கலைன்னா கூட ஏதோ ஒரு கட்டாயத்தினால வீட்டில் சொல்கிறாங்களே, நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரை மனசோட முழு சம்மதம் இல்லாமலே வந்து திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டுறாங்க. இதனால் திருமணத்துக்கு பின்பு ஒரு அன்ஹாப்பினஸ்ஸே அவங்களுக்கு இருக்குது பெரும்பாலான நேரங்களில். அது மட்டும் இல்லாமல் வந்து சில நேரங்களில் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து பார்க்குற வரனையும் குறைபாடோடு பார்த்துட்டா அது பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திறனற்ற, ஒரு ஊனமுற்ற அல்லது ஒரு எதற்குமே ஒரு பயன்படாத ஒரு நபர்களை கூட வேறு வழி இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணுற நிலைமை வருது. சில நேரங்களில் நாங்கள் பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஒரு டெர்மினலி இல், ஒரு செக்ஷுவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நபரை, ஒரு கடமையே அப்படி யாரோ இருந்தால் போதும், திருமணம்னு ஆனால் போதும் அப்படின்ற ஒரு சோஷியல் ப்ரெஷர்னால் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அதிகமாகி டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வந்து நாங்கள் நிறைய தடவை சந்திக்கக்கூடிய நிலைமை வருது. இது மாதிரி திருமண வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள் இருந்தாலும், திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு பல்வேறு சவால்கள் இருந்தாலும்,
பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்து கொண்டு மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்களுக்கான மருந்து மாத்திரைகளை சரிவர எடுத்துக்கொண்டு ஒரு சப்போர்ட் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் முழுமையான மனநிறைவான திருமண வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல முடியும். அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு, அவர்களுக்கான உறைவிடம், அவர்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாமே அமைந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் நல்லா அமைத்து கொள்ள முடியும் என்பது தான் நம்மளோட ஆய்வுகள் பல சொல்கிறது. நான் முன்பே சொன்ன மாதிரி தீவிரமான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி, வேலை, பொருளாதாரம் மற்றும் சமூகம், பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு வகையாக பாதிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு திருமணம் என்பது ஒரு சவாலான சூழல். அந்த சூழலை சமாளிப்பதற்கான ஆற்றலை அவர்கள் பெறுவதற்கான மறுவாழ்வு சிகிச்சை அவர்களுக்கு அளிப்பது ரொம்ப முக்கியம். அதனால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சாவே அதுக்கு முன்னாடி பல்வேறு விதமான தயாரிப்பு நிலைகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அதற்காக ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங், அதாவது திருமணத்துக்கு முன்பு அவர்களுடைய சில திறன்களை வளர்த்துக்கணும். அது வொகேஷ்னல் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, அவர்கள் மற்றவர்களோட பேசக்கூடிய திறன்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோட சோஷியலைஸ் பண்ணக்கூடிய திறன்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தன்னுடைய மனநல பிரச்சனையோட முழு விவரத்தையும் முழுமையாக புரிஞ்சிருக்காரான்ற விஷயத்தையும் அவர்களுக்கு பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு சொல்லி அவங்கள வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முழு புரிதலோடு அவர்களை திருமண வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் நுழைந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை செவ்வனே சீராக வெற்றிகரமாக நடத்தி செல்ல முடியும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.